அது பல சினிமாக்களில் பார்த்து அப்படி பழகி இருக்கிறோம். இடதுசாரிகள் வந்து நுழைந்த உடனேயே போராட்டம் வெலவெலுத்து போகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான நடைமுறை. பொதுவாக இடதுசாரிகள் போராட்ட களத்திற்கு உள்ளே நுழைக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்தால் அது ஒரு விசித்திரமான சொல்லாடலை நமக்கு தந்திருக்கும். ஏற்கனவே அது பலரும் அது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆழமான புரிதலோடு அவர்கள் எந்த போராட்டத்தையும் அணுகுவது கிடையாது. மேம்போக்காக போராட்டங்களை நடத்திவிட்டு போவார்கள். அது எப்படி நிகழ்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். எப்படி நிகழ்த்துகிறார்கள்? ஒரு போராட்டத்தை வலுவிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு இடதுசாரிகளிடம் என்ன பலம் இருக்கிறது, என்ன தந்திரங்களை பயன்படுத்துகின்றன? அது ஒரு வியூகம் போல இருக்கும். அவர்கள் உள்ளே நுழைவதே பரபரப்பாக பேசப்படும். உள்ளே வந்ததும் கூடாரம் கலகலத்து விடும். இது சகஜமாக எல்லா சூழல்களிலும் நிகழ்கிறது. பல போராட்டங்களை இடதுசாரிகள் முன்னெடுத்து போவதாக சொல்லப்படுகிறது. பல போராட்டங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நடத்தப்படுகின்றன. அதை யாரும் மறுக்க இயலாது. உங்களால் மறுக்க இயலாமல் போய் திசை திருப்புவதற்காக மட்டுமே போராட்டங்கள் நிகழ்த்தப்படுவது என்பது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. போராட்டங்கள் எதற்காக நீர்த்து போக வேண்டும் என்பது கேள்விக்குறியானது. எந்த போராட்டம் நீர்த்து போக வேண்டும், எந்த போராட்டம் நீர்த்து போகக்கூடாது என்பதையெல்லாம் நம்மால் தீர்மானிக்க இயலாது. அது காலச்சூழலுக்கு ஏற்ப சில போராட்டங்கள் நீர்த்து போய்விடும், சில போராட்டங்கள் தொடர்ந்து விளையாடப்படும். மிகச் சுருக்கமாக சில போராட்டங்கள் நீர்த்து போய்விடும். சில போராட்டங்கள் நீண்ட காலம் போராடப்பட்டு அவைகள் அதற்காகவே நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்றன. இடதுசாரிகள் ஒரு வகையான விளையாட்டு தந்திரங்களை வைத்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் நீங்கள் நம்பலாம். நிலவுடைமை சமூகம் என்ன சுமந்து வந்ததோ அதே கலாச்சாரத்தை தான் அவர்களும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஃபேஷன் டிசைனர்ஸ் நிறைய உழைத்திருப்பார்கள் அந்த கலாச்சாரத்தை வடிவமைப்பதற்கு. சில தேர்தல் காலம் வரை நீடிக்கும், சில தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும், சில போராட்டங்கள் அடுத்த தேர்தல் வரைக்கும் நீடிக்கும். சில போராட்டங்கள் நீடித்து கொண்டிருப்பதாக மக்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள்.